இந்த போட்டோவை பாருங்க. இவங்க பேரு தாராபுரம் சந்தியா. இவங்கள பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. ஏன் அப்படின்னா, ஒரு வாரமா இவங்க தான் டாப் ஜோலில இருக்காங்க. இப்ப அவங்களுக்கு நான் முட்டு கொடுக்க ஒண்ணும் இங்க வர கிடையாது. நம்மளோட முட்டாள்தனத்தை சொல்ல வந்திருக்கேன். ஏன்பா, கல்யாணம் பண்ணி 50 பேத்த ஏமாத்துனதும், கள்ளக்குறிச்சியில கள்ளச்சாராயம் குடிச்சு 60 பேர் செத்ததும் ஒண்ணா? கள்ளக்குறிச்சியில கள்ளச்சாராயம் குடிச்சு கிட்டத்தட்ட ஒரு 60 பேருக்கு மேல உயிர் இழந்துட்டாங்க. நாடே அதை பரபரப்பா பேச்சு. நியூஸ் சேனல் ஒரு வாரம் அங்கேயே தங்குனாங்க. யூடியூப் சேனல்லாம் அதை வீடியோவா பேசினாங்க. ஆனா காலம் போக போக பாத்தீங்கன்னா எல்லாருமே கொஞ்சம் கொஞ்சமா ஆஃப் ஆயிட்டாங்க. ஆஃப் ஆகாத ஒரே ஒரு ஆள் யாருன்னா அந்த மீம் கிரியேட்டர் தான். தொடர்ந்து மீமை போட்டுக்கிட்டே வந்தாங்க. ஏன்னா யூடியூப்பையும் நியூஸ் சேனலையும் அமௌண்ட்டை கொடுத்து ஆஃப் பண்ணிடலாம். ஆனா மீம் கிரியேட்டரை அப்படி ஆஃப் பண்ண முடியாது. ஏன்னா மீம் கிரியேட்டர் அப்படின்றவங்க தனிப்பட்ட ஆள் கிடையாது. அது ஒரு கம்யூனிட்டி. அந்த கம்யூனிட்டி ஆஃப் பண்றது அவ்வளோ ஈஸியான விஷயம் கிடையாது. ஆனா அந்த கம்யூனிட்டியை டைவர்ட் பண்ணி விடலாம். அந்த டைவர்ட் பண்ண பயன்படுத்தின காயுதே இந்த தாராபுரம் சந்தியா. அதனால நம்ம கள்ளக்குறிச்சியில கள்ளச்சாராயம் குடிச்சு இறந்தவங்களை மறந்துட்டு, அதை பத்தி மீம்ஸோ வீடியோவோ போட மறந்துட்டு இந்தமா பின்னாடியே போய்கிட்டே இருந்தோம். அதை வச்சுக்கிட்டு விக்கிரவாண்டி இடைத்தேர்தலை நடத்தியே முடிச்சிட்டாங்க நம்ம திராவிட மாடல் அரசு.